இந்த வீடியோவை வழங்குவோர் MCR வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள். பொலிட்டிக்கல் இன்டர்வியூஸ்லாம் வந்து பெஹேனூட்ஸ் டிவியில் பார்த்துருந்தீங்க. இனிமேல் இந்த வீடியோலாம் வந்து பெஹேனூட்ஸ் டிவியில் வராது, பெஹேனூட்ஸ் ஏரில் தான் வரும். பெஹேனூட்ஸ் ஏரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. MCR வழங்கும் Behind Us Matthews with Madhavan. We are going to have a very important conversation with Mr. Sendil and Mr. Jayendra from Cube Digital. I think இப்போ இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது ரொம்ப சரியான நேரம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் இந்த இன்டர்வியூக்காக நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பேசணும். அவங்க தரப்புலேருந்து நிறைய ப்ரெஸ் ரிலீஸ் வெளில வந்திருக்கு, நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க, நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்லாம் அவங்க சைட்லேருந்து நியாயப்படுத்தி அவங்க தரப்புலேருந்து கேள்விகள்லாம் வச்சு சர்க்குலேட் ஆகுது. அதே மாதிரி உங்கள் தரப்பு வாதங்களும் உங்கள் தரப்பு ஜஸ்டிஃபிகேஷன்ஸையும் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுன்றது எங்களோட கடமைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். தட் இஸ் வை we are having this conversation right now and thanks a lot for accepting this. So starting off with the very first point, இனிஷியலாக டிஜிட்டல் ஃபார்ம் கன்வெர்ட் ஆகும்போது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த ட்ரான்சிஷன் அப்படின்றது ஈவன் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹாப்பி தட் அமௌண்ட் குறைஞ்சிருக்கு, காப்பி போடுற அமௌண்ட் குறைஞ்சிது அப்படின்றதுலாம் தான் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது அந்த ஸ்டேஜில் தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குலாம் அந்த டிஜிட்டல் ஃபார்ம் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால அந்த நாலேஜ் கம்மியாக அவங்களுக்கு இருந்ததை வந்து கியூப் அப்படின்ற டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுடைய விளக்கம்? கண்டிப்பாக அப்படி நாங்கள் பண்ணதே இல்லை. நாங்கள் என்றைக்குமே இண்டஸ்ட்ரிக்கு நன்மை தான் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, அஃப்கோர்ஸ் இப்போ தான் இந்த மாதிரி ஒரு வேறுபாடான ஒரு கருத்தை கேட்டிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கிளாரிஃபை மக்களுக்கு எல்லாருக்கும். நாங்கள் வந்து டிஜிட்டல் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு எல்லார்ட்டையும் தேட்டர்கிட்ட போய் இதை நீங்கள் வாங்குவீங்களான்னு தான் கேட்டோம். தேட்டர் வந்து எங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ணோன்னா எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு இருக்கிற பிக்சர் குவாலிட்டி அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஃபிலிம் பிரிண்ட் இருந்தாலும் டிஜிட்டல் இருந்தாலும் அதே பிரிண்ட் குவாலிட்டி தான் இருக்க போகுது. அதனால் நாங்கள் ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தான் எங்கள்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து அடுத்தது மித்த லேப்ஸுக்கு போனோம். நான் வந்து பாம்பேயில் ஆட் லேப்ஸ் மிஸ்டர் மன்மோகன் ஷெட்டிகிட்ட போனேன். அப்புறம் வந்து ராமநாயுடு லேப்ஸில் மிஸ்டர் சுரேஷ் பாபுகிட்ட போனேன். ஏன்னா அவங்கெல்லாம் எங்களுடைய நண்பர்கள். அதனால் அவங்ககிட்ட போய் கேட்டோம், இதை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா, ஏன்னா எங்கிட்ட அந்த மாதிரி பணம் இல்லை. அண்ட் பிரசாத்திட்டையும் போய் கேட்டோம். அவங்க யாருமே முன் வரல. அப்போ மேபி அந்த ரொம்ப ரிஸ்கியான ப்ரொபோசிஷன் இது. அந்த டைம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கூட யாருக்குமே தெரியலை. ஏன்னா ஒரு பெரிய ரிஸ்க் இல்லை. ஃபிலிம்லேருந்து இந்த டிஜிட்டல் வர முடியுமா, இந்த டிஜிட்டல் ரிலையபிளாக இருக்குமா, இந்த குவாலிட்டி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா, இது வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியல. அதனால் அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அக்செப்ட் பண்ண முடியாததுனால யாரும் பண்ணவே இல்லை. ஃபைனலி நாங்கள் வந்து எங்கள் கம்ப்ளீட் கம்பெனியில் இருந்த எல்லா பணத்தையும் வச்சு அண்ட் பேங்க் லோனை வச்சு ஃபஸ்ட்டு 30 தேட்டர்ஸ் போட்டோம். அண்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து நவம்பர் ஆஃப் 2004 பேரழகன் 100th டேலேருந்து இன்னொரு 100 days ஓட்டணும். ஓகே, படத்தை. அது ஒரு டெஸ்ட்டாக. ஓகே, AVM ராஜேஸ்வரி தேட்டரில். அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து அபிராமி தேட்டர்கிட்ட போய் மிஸ் ராமநாதன்கிட்ட கேட்டோம். அவர் எப்போவுமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு டெக்னாலஜி போடுவேன்னு ஒரு இது எப்போவுமே அவருக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடுறதுக்கு. ஸோ அவர் வந்து சரி உங்கள் டிடிஎஸ் கொண்டு வந்தீங்க, அது சக்ஸஸ் ஆக்குனீங்க, அதனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணார். இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்னார். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 30 தேட்டர் பண்ணோம் 2005. அது வந்து 1 by 1 அது படத்தை கன்வெர்ட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ப்ரூவாக இருக்கிறதுக்கு ஒரு 2 more years ஆச்சு. 2008 தான் நாங்கள் ஃபைனலி 100 தேட்டர்ஸ் கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து ஒரு கிராஜுவல் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் கிட்ட பேசி, ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசி அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நடந்திருக்கு. ஆமாம். அண்ட் இவ்வளோ ரிஸ்க் இப்போ எங்களுடைய படத்தை ரிஸ்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த 100 தேட்டர்ஸ் போகிறதுக்கும் எங்களுக்கு பணம் இல்லை. அதுக்கு வந்து நாங்கள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், ப்ரைவேட் எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், இன்டெல், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் எட்ஜ்ன்ற ஒரு கம்பெனி கொஞ்சம் பணம் போட்டிருந்தாங்க எங்களை டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கு. இது தமிழ்நாட்டிலேயே டெவலப் பண்ண டெக்னாலஜி. தமிழ்நாட்டிலேருந்து உலகத்துக்கு ஃபுல்லாக போயிருக்கு. 50 நாட்டில் இருக்கிற டெக்னாலஜி. சைனாவை எடுத்துக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் எடுத்துக்கோங்க, யூஎஸில் எடுத்துக்கோங்க, இட்டலியில் எடுத்துக்கோங்க, ஸ்பெயினில் எடுத்துக்கோங்க, எங்கள் டெக்னாலஜி ஓடுது. அதை பற்றி நம்ம எல்லாம் டெஃபினெட்லி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் தட். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நண்பர்களாக இருந்த ப்ரொடியூசர்ஸ் ஏன் இப்படி வேறு மாதிரி திரும்பிட்டாங்க. எத்தனையோ
புரளியை கேட்டு எத்தனையோ மிஸ்இன்ஃபர்மேஷனை கேட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஓகே. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு கிளாரிஃபை வில் மேபி ஹெல்ப் எவ்ரிபடி. இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த சர்வர் அண்ட் ப்ரொஜெக்டர் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது நீங்கள் 20,000 per film for 5 years சார்ஜ் பண்ணுறதாகவும், அண்ட் ஆஃப்டர் retrieving the equipments and processing fee கிராஜுவலாக ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கலெக்ட் பண்ண பிறகு ப்ரொஜெக்டர்ஸ் வந்து தியேட்டர் ஓனர்ஸோட ப்ராப்பர்ட்டி ஆகிடும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா சர்வீஸ் ஃபீ மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறமும் விபிஎஃப் கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்களே. முதல்ல நாங்கள் இந்த மாதிரி சொன்னதே இல்லை. இப்போ எந்த ப்ரொடியூசர்ட்டையும் இந்த மாதிரி சொன்னதில்லை. இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விபிஎஃப் நின்றுன்னு நாங்கள் சொன்னதே இல்லை. ஏன்னா அது எங்களுடைய பிளானில் அப்படி ஒரு பிளானும் நாங்கள் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி நாங்கள் எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ்ட்ட பிஸ்னஸ் பிளான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒன்றுமே என்றைக்குமே சொன்னதில்லை. ஸோ அது கண்டிப்பாக நிஜம் இல்லை. நாங்கள் வந்து தேட்டர்ஸ்க்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட் அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சதும் ஒரு ப்ரைஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் எந்த தேட்டருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த எக்யூப்மெண்ட் 5 இயர்ஸில் குட்டிச்சோராகி யூஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் இல்லை. இப்போது இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல ஃபிலிம் ப்ராஜெக்ட் இருந்தது. அது ஒரு 3-4 லட்ச ரூபாவில் அது கிட்டத்தட்ட 20 வருஷம் போல் ஒரு தியேட்டருக்கு லைஃப் இருந்தது. இது முதல்ல நாங்கள் போட்ட சினிமா ப்ரொஜெக்டர் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு தான் லைஃப். அதுக்கப்புறமா அந்த ப்ரொஜெக்டரை மாற்ற வேண்டிய அவசியம் வந்துடுச்சு. ஸோ இப்போது ப்ரொஜெக்டர்ஸ், இப்போது ப்ரொடியூசர்ஸோட குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்க ஒரு 3 வருஷத்துலேயே 4 வருஷத்துலேயே அந்த பணத்தை எடுத்திருப்பாங்களே, எதுக்கு இன்னும் சார்ஜ் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போது சினிமா தியேட்டரை வச்சுருக்கிற தியேட்டருக்கெலாம் இன்றைக்கி போய் இது உங்களோட எத்தனாவது ப்ரொஜெக்டர் அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு தியேட்டர்லேயும் ஒரு 2-3 ப்ரொஜெக்டர் மாற்றியாச்சு. நிறைய பேர் வந்து சினிமாலேருந்து டி சினிமா போயாச்சு. ஸோ இப்போது பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறது ஈஸி. இது வரைக்கும் 400 கோடிக்கு மேலே இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு த்ரூ இன்வெஸ்டர்ஸ் மணி. இந்த இன்வெஸ்டர்ஸில் ஒருத்தர் கூட ₹1 கூட டிவிடெண்ட் இன்னும் எடுத்துக்கல. ஃபர்கெட் ரிட்டர்னிங் த கேபிட்டல். ₹1 டிவிடெண்ட் கூட எடுத்துக்கல இந்த கம்பெனிலேருந்து. இந்த கம்பெனிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுக்கல, ரிட்டர்ன்ஸும் எடுக்கல. அந்த இன்வெஸ்ட் பண்ண 400 கோடி இன்னும் மார்க்கெட்லேயே தான் இருக்குது. இதில் இப்போது இந்த நிலைமையில் யாராவது ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து நான் வந்து இந்த ரெவென்யூ ஸ்ட்ரீமை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா எப்படி இருக்கும்? ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸும் பிஸ்னஸ்மேன் தான். ஸோ அவங்களும் இந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு 400 கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 400 கோடியும் எடுக்கலை, அதோட ரிட்டர்ன்ஸும் எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்கா எப்படி வந்து விபிஎஃப் நிறுத்த முடியும்? நாங்கள் என்ன நினச்சோம், இது வந்து ஒரு சர்வீஸாக கொண்டு வந்திருக்கோன்றது தான். இப்போ ஊபர், ஓலா மாதிரி நீங்கள் கார் வாங்க வேண்டியதில்லை, காருக்கு வந்து பெட்ரோல் போட வேண்டியதில்லை, டிரைவர் வைக்க வேண்டியதில்லை. சும்மா காரில் ஏறி எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. அது கன்வீனியண்ட்டாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, அதனால் பண்ணுறீங்க. அதே இதுக்கு கால் டாக்ஸி ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா அதோட சீப்பர் ஆர் மோர் கன்வீனியண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஊபர் அண்ட் ஓலா யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதே நினைப்பில் தான் நாங்கள் பண்ணோம். பிரிண்டோட இது எவ்வளவோ சீப்பராக இருக்குது. முதல்ல வந்து 60,000 இருந்தது, 20,000 கொண்டு வந்துட்டோமே. இப்போ வந்து 15,000க்கும் கீழே இருக்குது. ஸோ குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. அண்ட் இந்த சர்வீஸ் வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் சர்வீஸாக தானே இருக்குதுன்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். இப்போ ஏன் இவ்வளோ காஸ்ட் ஆகுது? இது வந்து நீங்கள் எல்லோரும் கணக்கு போடுறாங்க. 2005லேருந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 13 வருஷத்துக்கும் நீங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே விபிஎஃப்ல இருந்ததுன்னு. இதில் என்ன ஃபஸ்ட்டு ஃபால்ட்னா, நாங்கள் 2005ல் போட்டது 30 ப்ரொஜெக்டர். அந்த 30 ப்ரொஜெக்டர் ஒரு வருஷம் கூட வரல. அதனால் அது ஏன்னா ஆஃப் த ஷெல்ஃப் பேனசோனிக் ப்ரொஜெக்டர் வாங்கி போட்டோம். ஹை எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் தான். ஆனால் அந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்து இந்த பர்பஸுக்கு பில்ட் பண்ணல. ஓகே, நம்ம தேட்டர்ஸில் ஏசி வைக்க தான் சொன்னோம் கேபின்லலாம். ஆனால் ஏசி வச்சாலும் டஸ்ட் இருக்குது அண்ட் இது கரண்ட் அப்பப்போ போயிடும். ஸோ ஹீட் அண்ட் டஸ்ட்டில் இந்த ப்ரொஜெக்டர்ஸுக்கு லைஃப் டைம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணோம், டெல்டான்ற ஒரு கம்பெனி டைவானில் இருக்குது. அந்த கம்பெனிகிட்ட போய் இத்தனை 1000 ப்ரொஜெக்டர் வாங்க போகிறோம், எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் மாடல், ஒரு ஃபைனலி 3 மாடல்ஸ் எங்களுக்குன்னு பண்ணாங்க. வெரி இண்டஸ்ட்ரியல் ப்ரொஜெக்டர்ஸ், ஹை அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ், டிசிஐ ப்ரொஜெக்டர்ஸ் மாதிரியே சினிமாக்கும் எங்களுக்குன்னு பண்ணி தந்தாங்க. அதில் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் எவ்வளோ கூட இருந்துச்சு. இது சர்வசாதாரணமாக 5 லட்ச ரூபா அப்படின்றாங்க. 5 லட்ச ரூபாய்க்கு இந்த ப்ரொஜெக்டர் பண்ணவும் முடியாது. மொத்த எக்யூப்மெண்ட்டே 5 லட்ச ரூபா அப்படின்னாக்கா எங்கள் சர்வர் விலையே 5 லட்ச ரூபாய் ஆகும். எனக்கு இது வந்து சாதாரண ஒரு டிஜிட்டல் பிளேயர் இல்லை.
இதில் வந்து ஃபொரன்சிக் வாட்டர் மார்க்கிங் இருக்குது, இதில் வந்து இந்த கேப்பபிலிட்டி இன் சாஃப்ட்வேர் டு பிளேபேக் J2K இருக்குது. எவ்வளோ ஃபீச்சர்ஸ் எவ்வளோ டிசிஐயோட கம்பேட்டபிளாக பண்ண முடியுமோ சினிமாவும் உலகத்திலேயே ஒரு சினிமாவை கம்பேட்டபிளாக பண்ணதுன்னா நாங்கள் தான் சொல்லலாம். ஓகே. ஸோ எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறீங்க? அவங்க சைட்லேருந்து ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்கன்னு ரஃப்லி எங்களுக்கு வந்து 12 lakhs ஆச்சு சினிமா போடும்போது. அண்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. மேபி ஃபைனலி நாங்கள் சினிமா லாஸ்ட்டாக ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி போடும்போது ஒரு 10 lakhs இருந்திருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஹை எண்ட் ஆஃப் சினிமா, ரிலையபிள் இண்டஸ்ட்ரியல் ப்ரொஜெக்டர்ஸ் அண்ட் ஹை எண்ட் சர்வர்ஸ் வித் ஃபொரன்சிக் வாட்டர் மார்க்கிங் அண்ட் லிங்க் என்கிரிப்ஷன் வித் லாக்கிங் டு த ப்ரொஜெக்டர். ஏன்னா இந்த 2 விஷயம் இல்லைன்னா ஒன்று வந்து இந்த கான்டென்ட்டை டிஜிட்டலாக திருடலாம். அப்படின்னா அவுட்புட் எடுத்து இன்னொரு ரெக்கார்டரில் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த ஃபொரன்சிக் வாட்டர் மார்க்கிங் இல்லைன்னா அதை வந்து கேம்கார்டரில் எடுத்தாக்க எந்த தியேட்டர்னு சொல்ல முடியாது. ஸோ டிஜிட்டலாக காப்பி பண்ணிவிட்டு எங்கேருந்து இந்த தெஃப்ட் நடந்துச்சுன்னு தெரியலைன்னா கம்ப்ளீட்லி நம்ம சிஸ்டத்தையே பிரேக் டவுன் ஆகிடும்ல. பைரசி வந்து நடந்து தான் தீரும்னு எல்லாரும் சொல்றாங்க, ஒரு ஃபேட்டலிஸ்டிக்கா சொல்றாங்க. கரெக்ட். அட்லீஸ்ட் நம்ம சைடுல இருந்து நம்ம சைடுல இருந்து வரக்கூடாதுன்ற ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஃபிலிம் ரிலீஸுக்கு முன்னாடி கண்டிப்பா வரக்கூடாது. நாங்க பண்ணியிருக்க இன்னோவேஷன்ஸ் எல்லாம் எங்க சிஸ்டத்துல டேட்டை மாற்றவே முடியாது. டேட் வந்து வேற ஒரு ஹார்ட்வேர்ல இருந்து வருது, டேட் அண்ட் டைம். ஸோ நீங்க வந்து புதன்கிழமையே வெள்ளிக்கிழமை தான் டேட்டை கம்ப்யூட்டர்ல யார் வேணா மாத்தலாம்ல, அந்த மாதிரி மாத்தி நீங்க லைசன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாது. இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நிறையா சினிமா சர்வர்ஸ் இருக்குது, ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க, அதை போட்டுட்டா ஏன் அதை போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளிக்கிழமை டேட்டை வந்து புதன்கிழமையே போட்டுட்டாங்கனாக்க புதன்கிழமை உங்கள் கண்டென்ட் போனோன்னே, வென்ஸ்டே அன்றைக்கி உங்கள் கண்டென்ட் போனோன்னே அன்றைக்கே திருடிட்டு ரிலீஸ்க்கு முன்னாடியே பைலட்டட் காப்பி வந்தால் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. அண்ட் இந்த ஃபொரன்சிக் வாட்டர் மார்க்கிங் ஏன் தேவைன்னா ஏதாவது விசிபிள் மார்க். எல்லாரும் சொல்கிறாங்க 2 லேயர் ஆஃப் நாங்கள் வாட்டர் மார்க்கிங் போடுறோம், ஒன்று பெருசாக தெரியும், இன்னொன்று சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக தெரிகிறத யாரும் பார்க்க முடியாது, அதனால் அதை வச்சு நாங்கள் எந்த தேட்டர்னு கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்கிறாங்க மித்த பிளேயர்ஸ். பட் நான் என்ன சொல்கிறேன், விசிபிளாக இருந்தால் என்னால் அழிக்க முடியும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் நான்லீனியர் சிஸ்டம் இப்போ வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்குது. இந்த ரிசால்வ், டாவின்சி ரிசால்வ் எல்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அதில் உள்ளே போய் பெயிண்ட் பாக்ஸில் வச்சு டக் 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 வாட்டர் மார்க்கை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். எங்களுடைய வாட்டர் மார்க் சிவில்யூஷன் ஃபொரன்சிக் வாட்டர் மார்க்கிங் டிசிஐயில் இருக்கிற அதே வாட்டர் மார்க்கிங் இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் ஒரே கம்பெனி உலகத்தில் இதை பண்ணியிருக்கிறது. அண்ட் இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 கோடிக்கு மேலே ஆச்சு. யாரும் எங்களை பண்ணணும்னு சொல்லலை. எங்களுக்கு செக்யூரிட்டிக்கு என்ன தேவைன்னு ஏன் தெரியும்னா நாங்கள் டிசிஐ பண்ணதுனால எல்லாத்தையும் இதை புரிஞ்சுட்டு பண்ணோம். இதை பண்ணாத சிஸ்டத்தை இப்போ போட்டோம்னா கம்பேரிசனே இல்லை. ஆப்பிளுக்கும் ஆரஞ்சும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ எங்களுடைய சிஸ்டத்துடைய விலை இதுதான். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த சர்வீஸ் சப்போர்ட்னு சொன்னேன்ல, இந்த சர்வீஸ் சப்போர்ட் குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட நாங்கள் வந்து 350 பேர் வச்சுருக்கோம் ஜஸ்ட் சவுத் இந்தியாவில். ஓகே. அண்ட் 35 crores ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் பேக்கப் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம். இப்போ இந்த அளவு ரிசோர்ஸஸ் இல்லைன்னா அண்ட் 10 crores ஆஃப் சேட்டலைட் பேண்ட்விட்த் வச்சுருக்கோம். இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் இல்லைன்னா ஷோ லாஸஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஷோ லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா இது டிஜிட்டல் எக்யூப்மெண்ட், இந்த ஹீட் அண்ட் டஸ்ட்டில் அப்பப்போ பிரேக் டவுன் ஆகும். நாட் லைக் ஓல்ட் ப்ரொஜெக்டர்ஸ் வேர் 30 வருஷத்துக்கு ஓட்டினாலும் ஓட்டிகிட்டே இருக்கலாம். ஈச் இயர் மேபி 2-3,000 ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து ஆர் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆர் வெரி வெரி ஹை. எந்த தியேட்டர் வேணால் கேளுங்க, அவங்க தியேட்டர் எக்யூப்மெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகுது இன்ஜினியர் வரதுக்கு அப்படின்னு. ஓகே. 20 minutes. அது முக்கியம் இல்லையா ஒரு ப்ரொடியூசருக்கு? நீங்கள் படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க, இல்லை தியேட்டர் ஓனருக்கு இதை பற்றியே நான் சொல்லலை. நம்ம இன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணுறோம், அந்த ரிலீஸ் பண்ணும்போது அந்த 4 ஷோவும் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஓடினா தான் அந்த பிகஸ்ட் கலெக்ஷன் டுடே. அதில் 2 ஷோ நின்று போச்சுனாக்கா த லாஸ் இஸ் ஹியூஜ் ஃபார் அ ப்ரொடியூசர். ஸோ அது மினிமைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் லாஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூசருக்கு 50% லாஸ் ஆகுது இல்லை அவருடைய ஷேர். ஸோ அந்த ஷேர் போச்சுன்னா ஒரு ஏதாவது அந்த ஹோல் ரிலீஸ் 200 ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க, அதில் 2 எக்ஸ்ட்ரா ஷோ லாஸ் ஆகிடுது. ஏன்னா இந்த சப்போர்ட் நெட்வொர்க் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த விபிஎஃப்ல வந்து சேவிங் எல்லாம் காலி. நமக்கு வந்து விபிஎஃப் டு அண்ட் ஷோ லாஸஸ் ரெண்டுத்தையும் சேர்ந்து பார்த்தா தான் இஸ் திஸ் த ஃபேர் விபிஎஃப்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. இப்போ விபிஎஃப் தான் மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. அந்த வர்ச்சுவல் ப்ரொஜெக்ஷன் ஃபீ, ஸோ எந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நீங்கள் எல்லார்ட்டையும் பேசியிருக்கீங்க? ஈச் ப்ரொடியூசர்கிட்ட அவருடைய படத்துக்கு வரும்போது தான் அவருடைய அக்ரிமெண்ட்டை போடுறோம். தட் இஸ் ஈச் ஃபில்முக்கு ஒவ்வொரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்டில் இதுதான் ரேட் கார்டு, உங்களுக்கு ஓகேன்னா எத்தனை ஸ்க்ரீன் வேணுமோ, எந்த டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ளாட் ரன்னுனா எவ்வளோ நாள் வேணால் அந்த பிரிண்ட்டை வச்சுக்கலாம், எத்தனை தேட்டருக்கு வேணால் அந்த பிரிண்ட்டை மாற்றிக்கிட்டே போகலாம், ரியல் பிரிண்ட் மாதிரியே. அதுதான் இந்த
இப்போ வந்து 20,000 அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஓகே. ஆர் டிசிஐக்கு 21,715 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அந்த ரேட்டு. ஸோ அந்த ரேட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அது எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அ ஃபிலிம் பிரிண்ட். ஏன்னா எவ்வளோ நாளுக்கு வேணால் எத்தனை தேட்டரில் வேணால் அதை மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ சத்தியம் மாதிரி ஒரு தேட்டர் 6 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சத்தியம் காம்ப்ளெக்ஸ் மாதிரி. எந்த ஸ்க்ரீனில் வேணால் எத்தனை ஸ்க்ரீனில் வேணால், ஸோ ஆல் 5 ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் சத்தியம் ஆர் ஆல் 6 ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் சத்தியமில் போட்டாலும் அதே 21,750 தான். ஆல் ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் அபிராமியில் போட்டாலும் அதே 21,750 தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஆர் வீக்லி பேமெண்ட் பண்ணலாம், ஆர் பர் ஷோ பேமெண்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸிங் இட்ஸ் அ வெரி ஸ்மால் ஃபிலிம், 1 show a day or 2 shows a day தான் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஸ்க்ரீனில், they can take this per show rate. Okay. Which for DCI it is 450. E-Cinemaக்கு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வீக் 290, செகண்ட் வீக் 250, தேர்ட் வீக் 200ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஆவரேஜ் வந்து 215 வருது பர் ஷோ. சின்ன படத்துக்கு ஷோவே கிடைக்க மாட்டேன்றது. இப்போ அவங்க ஒரே ஒரு ஷோ தான் கிடச்சிதுன்னா ஒரு வாரத்துக்கு 250 × 7 இதான் அவங்க பே பண்ணுற விபிஎஃப். இது ஒரு அதிகமாக எனக்கு எந்த படத்துக்குமே தோணலை. ஓகே. ஈவன் ஆஃப்டர் ரெட்ரீவிங் தி ப்ரொஜெக்டர் செட்டப் சார்ஜஸ் த்ரூ விபிஎஃப் அண்ட் ஆட் ரெவென்யூஸ், இன்னொரு குற்றச்சாட்டு வருது, விபிஎஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈவன் ஆஃப்டர் 10 years. இது வந்து கண்டிப்பாக நிஜமே இல்லை. இது வந்து எப்படி இது அவங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிட்டோம். இதே குற்றச்சாட்டு தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் போட்டாங்க. நான் அப்போவும் இதே மாதிரி தான் சொன்னேன், இது நிஜம் இல்லை. இது நாங்கள் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இந்த விபிஎஃப்பை ரைஸ் பண்ணதே கிடையாது. யாரோட படம் எந்த வருஷத்துதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பில் எடுத்து காமிக்கிறோம். ஓகே. 10 years பேக்லேருந்து இப்போ வரைக்கும் we have never increased the VPF in the last 10 years. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா, அதாவது இது வரைக்கும் நான் கேட்டதை வச்சு பார்க்கும்போது ப்ரொஜெக்டர் செட்டப் ஃபீஸோ இல்லைனா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் இதுக்கான சார்ஜஸ் முடிஞ்ச பிறகு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த ப்ரொஜெக்டர் சொந்தமாயிடும் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? எங்களுடைய ஒரிஜினல் கான்ட்ராக்ட்ஸ் படி ஈவன் ஃபார் E-Cinema இந்த ப்ரொஜெக்டர் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா தான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தோம். ஓகே. பட் அந்த எண்ட் ஆஃப் த கான்ட்ராக்ட் அந்த ப்ரொஜெக்டர்ஸ் யூஸபிளாக இல்லை, எந்த தேட்டரும் அதை வாங்க விரும்பலை. ஸோ அடுத்த ப்ரொஜெக்டர் அப்கிரேட் பண்ணுறேன், ஹையர் எண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்படி பண்ணோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு தேட்டரையும் அட்லீஸ்ட் 2 to 2.5 times சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆன் த ஆவரேஜ். சம்டைம்ஸ் 3 இருக்கலாம், சம்டைம்ஸ் 1 இருக்கலாம். பட் ஆன் த ஆவரேஜ் 2.5 times we have changed for every E-Cinema இது theater. ஓகே. DCI எடுத்துக்கிட்டீங்கன்னா the DCI ப்ரொஜெக்டருடைய லைஃப் எவ்வளோ லாங்கர், about 10 years. ஸோ அது வந்து கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த பீரியட் தேட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. இந்தியாவில் வந்து E-Cinema 2005 ஒரு நெசசிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து இந்தியாவில் எக்கானமி இந்த DCI எல்லாரும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகே. விபிஎஃப் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அட்வர்டைஸிங் ஒன்றுமே இல்லை. தேட்டராலேயும் அவ்வளோ டிக்கெட் ப்ரைஸை ஏற்ற முடியல. அதனால் E-Cinema இந்தியாவில் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி ஈரானில், சைனாவில் E-Cinema இருந்துச்சு. இப்போ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் DCIக்கு மாறிட்டாங்க. இந்தியா கண்டிப்பாக DCI மாறியே ஆகணும். ஏன்னா செக்யூரிட்டிக்கு மட்டும் இல்லை, குவாலிட்டிக்காகவும் அண்ட் கம்பேட்டபிலிட்டிக்காகவும். இங்கே இருந்த DCI பிரிண்ட் எங்கே வேணால் போகணுன்ற ஒரு இது இருக்கணும். அண்ட் எனி ஃபாரின் ஃபிலிம்ஸ் இங்கே வந்தாலும் எந்த தேட்டரில் வேணால் ப்ளே பண்ணலான்றது முக்கியம் நமக்கு. ஓகே. பட் செக்யூரிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ E-Cinema இப்படியே விட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு ஹேக்கர் எப்படி இதை பிரேக் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வச்சு இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டே தான் வரோம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பண்ண முடியாது E-Cinemaவில். அதனால DCIயோட செக்யூரிட்டி அண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபுல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஃபுல் இந்தியா DCI மாறியே ஆகணும். நம்ம நாட்டுக்கு நன்மை அதுதான், ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு நன்மை அதுதான். இட்ஸ் அ நெசசிட்டி. அது இல்லாமல் we are very blind if we think that we can stop with E-Cinema. We have to move to DCI. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா 90% ஆஃப் தியேட்டர்ஸ்க்கு வந்து இந்நேரம் சொந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இப்போவும் 90% ஆஃப் தியேட்டர்ஸ்க்கு சொந்த ப்ரொஜெக்டர்ஸ் கிடையாது. இஸ் இட் ட்ரூ? It is true because DCIயோட கன்வர்ஷனே மேபி ஒன்லி 2 or 3 years பேக் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் E-Cinema இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த DCI கன்வர்ஷன் ஆரம்பிச்சு அந்த DCI பீரியட் விச் இஸ் யூஸ்வலி 10 years. இப்போ எங்கள் கான்ட்ராக்ட் வந்து ஆவரேஜ் ஒரு 7 years இருக்குது எல்லா தேட்டர்லையும். ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சம் தேட்டர்ஸில் 6 months இருக்கலாம், சம் தேட்டர்ஸில் 10 years இருக்கலாம். பட் ஆவரேஜ் இன்றைக்கி 7 years. அந்த 7 year பீரியடுக்கு தாண்டிட்டோம்னா எல்லாருடைய ப்ரொஜெக்டரும் அவங்களுடைய இதாகிடும். பட் E-Cinemaவும் இப்போ அர்ஜென்ட்டாக எல்லாரையும் DCIக்கு மூவ் பண்ணி அந்த DCIயும் இந்த பீரியடுக்குள்ளே பே ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பெஸ்ட் சுச்சுவேஷன். ஸோ இதை பாயிண்ட்டை கன்வே பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தைக்கு
யாருமே வரல. அண்ட் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு தெரியும் இது வந்து பே ஆஃப் ஆகிடுச்சு, இன்னொருத்தன் சொல்கிறான் அவனுடைய ப்ரொஜெக்டர் 5 லட்சம் தான், அந்த ப்ரொஜெக்டர் போட்டோன்னா சரியாயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த ஒரு எப்சன் ப்ரொஜெக்டர் சாம்பிள் காமிச்சாங்க. அது ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் தான், அது எல்சிடி ப்ரொஜெக்டர். அதோடைய லைஃப் வெரி குவிக்லி டிட்டீரியரேட் ஆகிடும். எனக்கு நல்லா தெரியும். எங்களுடைய 2005 ப்ரோஷர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேட்டருக்கு அனுப்புகிற ப்ரோஷர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வை டிஎல்பி 3 சிப் ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்னு ஒரு சாப்டரே இருந்துச்சு. ஸோ 2005 சரியாக இல்லாத ஒரு டெக்னாலஜியை 2018 ஏன் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்? ஹோம்ஸுக்கு ஓகே, என்னுடைய வீட்லேயே ஒரு எப்சன் எல்சிடி ப்ரொஜெக்டர் தான் வச்சுருக்கேன். பட் நான் வந்து மேபி ட்வைஸ் அ வீக் ஒரு த்ரைஸ் அ வீக் எப்போது ஒரு 1 hour 2 hours பார்ப்பேன். In a theater 12 hours a day in the heat and dust, an LCD projector won't last more than 1.5 years. அவன் வாரண்டி கொடுக்கலாம். அவனுடைய வாரண்டி என்னது? பேக் டு ஃபேக்ட்ரி வாரண்டி. அதுலேயும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பான். இட் ஷுட் நாட் ஹவ் பீன் யூஸ்ட் அவுட் சைட் திஸ் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர், so many hours எல்லாம் போட்டிருப்பான். ஸோ ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஈவன் ரீப்ளேஸ் தட் ப்ரொஜெக்டர். எல்லாரும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸோட இதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரைஸிங் எல்லாம் பார்க்கணும். ஸோ the 3 times in 10 years if they have to change that projector, or 3 times even in 7 years, இந்த எக்கனாமிக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் இஃப் யூ ஹேவ் 350 people, if you have 10 crores of satellite bandwidth, if you have 35 crores of spares, so that இந்த ஷோ லாஸஸை மினிமைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆல் த காஸ்ட் டுகெதர் எங்களுக்கு ரெக்கவரி ஃப்ரம் விபிஎஃப் இஸ் வெரி வெரி மினிமல். ப்ளஸ் நாங்கள் வந்து மாஸ்டரிங், கீ மேனேஜ்மெண்ட், டிரைவ் டூப்ளிகேஷன் அண்ட் டெலிவரி ஆர் சேட்டலைட் டெலிவரி எல்லாத்தையும் இதே ப்ரைஸில் இன்க்ளூடடாக பண்ணுறோம். உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி இன்க்ளூடட் சர்வீசஸ் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு வேண்டிய மாஸ்டரிங் தானே பண்ணிக்கிறீங்கன்னு. இந்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணணுன்னா கியூபுக்கும் ஒரு ப்ரொஜெக்டருக்கும் இப்போ போட்டு வச்சிருக்க சர்வீஸ் ப்ரொவைடர் அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணணும்னா நோட்டீஸ் பீரியட் மாதிரி ஒரு டைம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. எனி அக்ரிமெண்ட் ஹாஸ் அ நோட்டீஸ் பீரியட் அண்ட் எக்ஸிட் க்ளாஸ். Like that also all our agreements have notice period and exit clause. How does it work? ஏன்னா அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும். 6 மாதத்துலேருந்து 1 yearன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நோட்டீஸ் பீரியட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் ஸோ 6 months to 12 monthsனே வச்சுப்போம். இப்போ நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அந்த தேட்டரில் வச்சுருக்கோம் எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட் ஃபாஸ்ட் டிப்ரிஷியேட்டிங் டிஜிட்டல் எக்யூப்மெண்ட். இப்போ அந்த எக்யூப்மெண்ட் நாளைக்கே எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் எப்படி எங்களுக்கு சரி வரும்? ஸோ we have made an agreement for every loan, every investment there is a break off point where அதை எப்படி டெர்மினேட் பண்ணுறனும் ஒரு சரியான ஒரு விதம் இருக்கும். ஓகே. கார் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா ப்ரீ க்ளோஸர் பெனல்ட்டி இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் என்ன வித்தியாசம்? எனிவே வி டிட் நாட் டெல் இட் ப்ராமிஸ் எனிபடி தட் தேர் இஸ் எனிதிங் டிஃப்ரெண்ட். எல்லா தியேட்டர் ஓனரும் இந்த அக்ரிமெண்ட்டை படித்து சைன் பண்ணியிருக்காங்க, கையெழுத்து போட்டு தான் பண்ணியிருக்கோம். நாட் ஒன்லி தட், 2வது தடவையும் ரெனியூ பண்ணும்போது அதே ஓனர்ஸ் தானே படித்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஓனர்ஸ் தப்பாக சொல்லலையே. ஏன் ஒரு தேர்ட் பார்ட்டி அவனுடைய நீங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா why is a third party coming and telling me that your agreement is wrong? நீங்கள் 2 பேரும் அது ஓகேன்னு சொல்கிறீங்க. ஓகே. பட் this third party is coming and telling you that agreement is not okay. பட் என்னன்னா ஈவன் ஆஃப்டர் தி எண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் உங்கள் சைட்லேருந்து ஒரு புது பல்போ இல்லை புது ப்ரொஜெக்டரோ ப்ரொவைட் பண்ணி இல்லை சவுண்ட் சிஸ்டமோ கொடுத்து ஒரு லோவர் காஸ்ட்லியோ இல்லை ஒரு புது அப்கிரேடோ கொடுத்து மறுபடியும் உங்களோட அக்ரிமெண்ட்குள்ளேயே இருக்க மாதிரி லாக் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போது அப்கிரேட் பண்ணலைன்னா இப்போது முதல்ல இ சினிமா இருந்தது, அப்புறமா டி சினிமா போகணும், 2Kலேருந்து 4K போகணும், லேசருக்கு போகிறோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இப்போ பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு தியேட்டரில் வந்து 4K போட்டான்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் வந்து 4Kக்கு அப்கிரேட் பண்ணணும்னு ஆசைப்படுவாரா மாட்டாரா? தியேட்டர் வந்து அவரோட குவாலிட்டியை நல்லா வைக்கணும் அப்படிங்கிறது அவர் விரும்புறதுக்கு தப்பே இல்லை. ஸோ when the theatre owner desires, only we upgrade. We cannot say you have to upgrade. Can we say that? We can't. If the theatre wants to upgrade, ஒப்புதலோட தான் அவர் வேணும்னு சொன்னால் தான் பண்ண முடியும். நாங்கள் வந்து அவர் ஆல்ரெடி DCIல இருக்காரு, நீங்கள் 2Kல இருக்கீங்க, நீங்கள் அவர் 4K வேணும்னா நாங்கள் எப்படி நீங்கள் 4K பண்ணி தான் வேணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? 4Kனால அவர் நாங்கள் எப்படி ப்ரெஷரைஸ் பண்ண முடியும்? ஏன்னா அவருக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல இதை பண்ணும்போது. தியேட்டர்ஸ் ஆர் பேயிங் தேர் ஃபேர் ஷேர். இதர் ரெண்டல் பே பண்ணுறாங்க, இல்லைனா ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறாங்க, ஆர் அட்வான்ஸ் ப்ளஸ் ரெண்டல் பே பண்ணுறாங்க. இல்லை பழைய ப்ரொஜெக்டர் கொடுத்துட்டு அதோட அட்வான்ஸ் பே பண்ணி எல்லாரும் தான் காஸ்ட் ஷேர் பண்ணுறோம். இப்போ வந்து எப்படி இந்த ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா யாருக்கு ஒரு தியேட்டர் வந்து எக்யூப்மெண்ட் அப்கிரேட் பண்ணும்போது அவங்க பே பண்ணுறாங்க,
ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணும்போது பிகாஸ் த தியேட்டர் ஹேஸ் த டிஜிட்டல் ப்ரொஜெக்ஷன் 60,000 ருபீஸ்லேருந்து பிரிண்ட் காஸ்ட் கீழே வருதுங்கிறது தே ஆல்சோ ஷேர் த பெனிஃபிட். அதனால் அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க. இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்குது. சடனாக வந்து நான் வெறும் பெனிஃபிட் ஒண்டி தான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து த ஃபுல் லோட் வில் பிகம் ஆன் த தியேட்டர். இன்றைக்கி தியேட்டர் அந்த நிலைமையில் இருக்கா? 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தியேட்டரில் அந்த நிலைமையில் இருக்குமா? இதான் நம்ம கொஸ்டின். இதான் நம்ம கேட்க வேண்டிய கொஸ்டின். பட் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வி ஷுட் மூவ் எவ்ரிபடி டு DCI அண்ட் தென் பிரிங் திஸ் VPF டு an end. அது ஓகே. See, we are also பேசி பண்ணணும். ஒரு டேட் இந்த சரி நம்ம எல்லாரும் தியேட்டர்ஸ் நாங்கள் மித்த டிஎஸ்பிஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி நல்லா பேசி ஒரு முடிவெடுத்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து DCIக்கு கொண்டு போயிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு நிறுத்தணும். இந்த கேபிட்டல் தட் இஸ் இன்வெஸ்டட் நாங்கள் இன்னும் வெளியில் எடுக்கலை. இது வந்து வேரியஸ் விதமாக நம்ம செக் பண்ணலாம். அதாவது இன்க்ளூடிங் ஆடிட்டர்ஸ் டு செட் அப் பை த காமன் பாடி டு verify our books whether the money invested around 400 crores has been taken out and we are all that we are making now is profit அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வழி இருக்கு. ஸோ யூஆர் ஓப்பன் டு டூ தட்? இல்லை, இன்ஃபேக்ட் இந்த மீட்டிங் இன் சென்னை, இந்த காமன் JAC-யோட மீட்டிங், இது ஒரு பாயிண்ட்டாக ஜெயேந்திரா சொன்னார். நீங்கள் வேணால் ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி எங்களுடைய புக்ஸை ஸ்டடி பண்ணி இந்த எக்கனாமிக்ஸை நீங்களே ஸ்டடி பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு? கேட்கலையே, ஒன்றுமே சொல்லலையே. இல்லை, வெரி ஈஸி டு சே யூ ஆர் மேக்கிங் டூ மச் மணி. ஆர் வி மேக்கிங் டூ மச் மணி? ஆஸ்கிங் இல்லை, ஈஸி. 200 rupees if you pay the registrar of companies, you can get our balance sheet for every year, each 200 per year, and you can study what is the profit we made per year. And you can in the last 10 years has the company made even one dividend? That is also will be there. No, all the shareholders ஏதாவது டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும்ல. நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஏதாவது டிவிடெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும்ல. ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் கூட சரி சொல்லுங்கள், நான் அப்படியே மூடிட்டு போய்ட்றேன். எப்போலாம் ஒரு தியேட்டர் ஓனர் ரிட்டாலியேட் பண்ணுறாரோ இல்லைனா இதை பற்றி கேள்வி கேட்குறாரோ, தேவர் கிவன் மோர் ஷேர்ஸ் ஃப்ரம் VPF கலெக்டட் ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஆட் ரெவன்யூஸ்லையும் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? ஸோ நாங்கள் பண்ணுற அக்ரிமெண்ட்ஸ், வென் தெர் இஸ் அன் அப்கிரேட் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறோம், அந்த அக்ரிமெண்ட் ஃபார் த டேர்ம் ஆஃப் தட் அக்ரிமெண்ட் இட் டசன்ட் சேஞ்ச். ஸோ நாங்கள் என்ன, வி ஆர் அ ப்ராப்பர்லி ரன் கார்ப்பரேட் கம்பெனி. நாங்கள் ஏதாவது பண்ணணும்னா எங்களுடைய போர்டை போய் கேட்டு தான் பண்ணணும். வி சைன் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் வி ஸ்டிக் டு அவர் அக்ரிமெண்ட்ஸ். வி ஆர் அ கம்பெனி தட் ஹஸ் ஆல்வேஸ் ஆனர்ட் அவர் அக்ரிமெண்ட் இன் வேர்ட் அண்ட் இன் ஸ்பிரிட். அண்ட் எங்களுடைய வார்த்தையும் எப்போவுமே காப்பாற்றின ஆளுங்க நாங்கள். எங்கள் சப்ளையர்ஸோட அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது which we honor. பேங்க்ஸோட அக்ரிமெண்ட் இருக்குது which we honor. So in every way it is not only that we have agreements with the theatres, we have agreements all around and every single that we have to honor. Otherwise investors like Intel and Nomura would not will not even let us pass one board meeting. இப்போ producers ஓன் பண்ணுற தியேட்டர்லையோ இல்லைனா ஒரு தியேட்டருக்காரங்க வந்து VPF பற்றி ஏதாவது கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் சில ஃப்ரீபீஸோ இல்லை ஃப்ரீயாக ஒரு ஹைடெக் எக்யூப்மெண்ட்டோ கொடுத்து இல்லை VPF எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுத்து மேனேஜ் பண்ணதாக சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? ஹஸ் இட் எவர் ஹேப்பன்ட்? No, it has never happened. It is not true. Okay. We stick to our agreement with the theatre from the time it is signed till the time that agreement expires or till the time we renew the agreement with some new equipment coming in. Okay. சடனாக ஒருத்தருக்கு ஒரு பிரைப் மாதிரி ஏதோ பணம் கொடுக்கறதோ அதெல்லாம் கண்டிப்பாக நடந்ததே கிடையாது. ஓகே. எந்த தியேட்டருக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. எதுக்கு கொடுக்கணும்? they are getting a benefit. we are doing it as a service. why would I do anything in terms of putting one person in a special position? Okay. He is open to go to anybody. Our strength is the fact that we have this technology in the service. in the theaters வந்து நாளைக்கு வந்து யாராவது சீப்பாக கொடுக்குறாங்கன்னா போகலாம் இல்லையா? ஏன் இவ்வளோ தியேட்டர்ஸ் எங்களோட இருக்காங்க? we have fought with other competitors in this market. இப்போ லாஸ்ட் 2 yearsலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா there has been at least 3 or 4 new entrants. அவங்கெல்லாம் தியேட்டருக்கு போய் நாங்கள் இதை குறைச்ச விலை கொடுக்குறோம் இதுன்னு சொல்கிறாங்க. But after they reach 30-40 theatres, the theatres who have installed them realize that the support level is nowhere near what Cube is offering. Okay. And then they decide, இல்லை நான் உங்களுக்கு to come back. either they come back or they are unhappy, அந்த கான்ட்ராக்ட் உடைக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பீரியட் வரைக்கும் அவங்களோடய இருக்காங்க. Okay. பட் ஜென்ரலி இந்த வார்த்தை எல்லாருக்கும் போயிடுது and they don't continue going with that party. எங்களுடைய சர்வீஸ் சப்போர்ட் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, நாங்கள் ஆவிட் டெக்னாலஜின்ற ஒரு கம்பெனியோட எக்யூப்மெண்ட்டை வந்து ப்ராட்காஸ்டர்ஸ் எல்லாம் விற்போம். ஆல் த டிவி நியூஸ் சேனல்ஸ் யூஸ் தட் சிஸ்டம்.
ஸோ அந்த ஆல் த டிவி நியூஸ் சேனல்ஸ் அண்ட் அதோடைய இது வந்து 24/7 இல்லை நியூஸ் டெலிவிஷன் 1 செகண்ட் கூட டவுன் ஆக முடியாது ஏர் டைம்லேருந்து. ஸோ தட் சப்போர்ட் நெட்ஒர்க் விச் வி பில்ட் அப் அண்ட் தட் சப்போர்ட் ஃபிலாசபி வி பில்ட் அப் அது தேட்டர்ஸ்க்கும் அப்ளை பண்ணோம். ஓகே, அதனால தான் தேட்டர்ஸ் வெரி ஹாப்பி அபவுட் ஆர் சர்வீஸ் சப்போர்ட். ஓகே, இது ஒரு மெயின் கன்சர்னாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கு. இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர், என் படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் விபிஎஃப் பே பண்ணுறேன், அது உங்களோட சர்வீஸ்க்கு நான் பே பண்ணுறது. இப்போது என்னோட இன்னொரு படத்துக்கான ஆடோ டீசரோ ட்ரெய்லரோ ஏதோ ஒன்று அதில் ஆட் பண்ணோம்னா அதுக்கு ப்ரொடியூசர்ஸ்ட்டை சார்ஜ் பண்ணுறது சரியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நாங்கள் வந்து இதுக்கு தியேட்டரில் ப்ளே பண்ணுறதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல. தியேட்டருக்கு அனுப்புறதுக்கு த லாஜிஸ்டிக் காஸ்ட் வி சார்ஜ். பட் தென் இட் இஸ் அப் டு த தியேட்டர் டு ப்ளே. நீங்கள் ஒரு தியேட்டர், நீங்கள் அந்த படத்தை போடவே போகிறதில்லன்னு உங்களுக்கு பிளான் இருக்குது, நீங்கள் ஏன் அந்த ட்ரெய்லர் போடுவீங்க? இல்லை, இது தியேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கேட்கல, ப்ரொடியூசர்ஸ் தான். ஒரே சார்ஜ் தான் ப்ரொடியூசர்ஸ்ட்ட பண்ணுறோம் ஃபார் ட்ரெய்லர்ஸ். தட் இஸ் டு மாஸ்டர் அண்ட் டிரான்ஸ்மிட் இட் டு த தியேட்டர். ஸோ தியேட்டருக்கு அனுப்பிட்டா 750 rupees பர் ட்ரெய்லர் டு மாஸ்டர் அண்ட் சென்ட் இட் டு த தியேட்டர். ஒன்ஸ் இட்ஸ் இந்த தியேட்டருக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணலாம், இல்லைன்னா ப்ளே பண்ணாமல் இருக்கலாம். ஏன் தியேட்டர்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து தியேட்டர் வந்து நீங்கள் 2 படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒரு படத்தை நான் ப்ளே பண்ணிட்டுருக்கேன், உங்களோட செகண்ட் ஃபிலிமை நான் ப்ளே பண்ண போகிறதில்ல ஆஸ் அ தியேட்டர், பக்கத்து தியேட்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. நான் இப்போ அந்த ட்ரெய்லர் போட்டேன்னா நான் பக்கத்து தியேட்டரோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறாங்க தியேட்டர். நான் அந்த படத்தை ப்ளே பண்ண போகிறதில்ல, நான் எதுக்கு இந்த ட்ரெய்லரை போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங்ஸில் நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் ஈச் சேம்பர் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் ஆர் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு எந்த ட்ரெய்லர் அனுப்பணும்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த 2 ட்ரெய்லர் பர் மூவி அனுப்புகிறோம் அண்ட் தேட்டரை ப்ளே பண்ண வைக்கிறது உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும். எக்ஸாக்ட்லி, இட் இஸ் வித் இன் த இண்டஸ்ட்ரி. த எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தே கம் டு an agreement saying compulsorily 2 trailers or 3 trailers have to be played. And the industry body decides which are those 3 trailers. அதை ஆட் பண்றதுக்கு ஆட்ஸ் கணக்குல இல்ல, ஆட்ஸ்க்குள்ள it has nothing to do with that. ஆட்ஸ் கணக்குல இல்லவே இல்ல. ஆட்ஸ் கணக்குல எடுத்துக்கிட்டா எவ்வளவு கூட விலை இருக்கும். ஓகே, we are only charging for mastering and transmitting it to the theater. ஓகே, and anyway அவங்க வந்து ஃபிலிம்ல ட்ரெய்லர் பண்ணிருந்தாங்கன்னா இதோட எவ்வளவு கூட இருக்கும். இன்ஃபேக்ட் டிடிஎஸ் டிஸ்க் வந்து 500 ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ட்ரெய்லர் டிஸ்க். ஸோ எனக்கு தெரியும், if you add a film print cost and that DTS trailer disc cost எவ்வளவோ கூட இருந்திருக்கும். இப்போ வந்து for 750 rupees we are send both mastering and sending it to the theater. ஓகே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ தியேட்டர்ஸில் ஓன் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? Maybe about 50-60. 50-60, that's all. See, we may have some schemes where அதை வந்து பில் பண்ணியிருப்போம் தேட்டருக்கு, பட் இஎம்ஐ மாதிரி கட்டிக்கிட்டு வருவாங்க. ஸோ ஹையர் பர்ச்சேஸ் ஸ்கீம் மாதிரி, ஆர் இட் மைட் பி லீசிங் ஸ்கீம் வேர் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்கீம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனக்கு fully paid and own projectorsனா maybe 50-60 and mostly with the multiplexes. இப்போ சத்யம் சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிவிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஐநாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபன் சினிமாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் வாங்கிடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் அதர்ஸ் இன்னும் ஏதாவது ஒரு சிஸ்டத்தில் பே பண்ணிட்டு தான் வராங்க. ஓகே, ஏன் இந்த கேள்வி வச்சேன்னா, சொந்த ப்ரொஜெக்டர் அந்த தியேட்டரில் இருந்தாலும் கூட 100% விபிஎஃப் கலெக்ட் பண்ணப்படுது ப்ரொடியூசர் சார்பிலேருந்து. அண்ட் அந்த 100%ல 80% தியேட்டர்ஸ்க்கும் 20% உங்களுக்கும் ஸ்பிளிட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்ட், அது கண்டிப்பாக உண்மைதான். பிவிஆர் ஒரு ஐநாக்ஸ் ஒரு சத்யம் சினிமாஸ் ஒரு சில வேற மல்டிப்ளெக்ஸஸும் இருக்கு. ஓன் ப்ரொஜெக்டர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க சார்பில் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம், ஆர் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த கேஸ் ஆஃப் பிவிஆர் ஒரு ஐநாக்ஸ் அவங்களே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஓப்பனாக தானே பண்ணுறோம். இது ஒன்றும் ஏன்னா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இந்த ப்ராஜெக்டர் வந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போயிட போகுது, திருப்பி ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃபார் த நெக்ஸ்ட் அப்கிரேட். ஸோ ஃப்ரம் தியேட்டர் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் தான் அடுத்த பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து அவங்க அடுத்த அப்கிரேட் ரெடி ஆகிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ஆர் நல்ல குவாலிட்டி டெலிவர் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். பட் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அந்த தியேட்டர் ஓனர்கிட்ட ப்ரொஜெக்டர் இருக்குது, அதுக்கு ஏன் விபிஎஃப் பே பண்ணணுன்ற ஒரு கொஸ்டின். இது ஆக்சுவலி ஒரு நல்ல கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரிண்ட்லேருந்து இந்த டிஜிட்டல் மூவ் பண்ணும்போது 60,000 to 75,000 இருந்துச்சு பிரிண்ட் காஸ்ட். ஸோ அந்த பிரிண்ட் காஸ்ட்லேருந்து ஒரு சேவிங் வருதுன்னா ப்ரொடியூசருக்கு இருக்கிற சேவிங் 40 to 50,000. ஏன்னா 20,000 to 15,000 வந்துருச்சு இப்போ பர் ஸ்க்ரீன் பர் தேட்டர். ரஃப்லி 15,000 வச்சுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 45,000 சேவிங்ஸ் இருக்குது.
அதே சைடில் தேட்டருக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ கூட போயிடுச்சு டிஜிட்டல்னால. அவங்க வந்து இப்போ அட்வான்ஸே ஒரு 3 to 4 lakhs பே பண்ண வேண்டி வந்துருச்சு. அப்போல்லாம் 2 ப்ரொஜெக்டர் வாங்கினாங்கன்னா 3 to 4 lakhs ஆகும். ஓகே. அந்த 3 to 4 lakhs இருக்கிற ப்ரொஜெக்டர் 40 வருஷத்துக்கு ஒர்க் ஆகும். ஈச் இயர் வந்து ஒரு 10,000 என்னமோ தான் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் காஸ்ட் வரும். இப்போ ஈச் ஏஎம்சி 2 to 3 lakhs வருது பர் இயர். ஸோ ஏன் தேட்டர் இவ்வளோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை பேர் பண்ணிவிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்னொரு ஆளுக்கு போகணும்? ஸோ இப்போ வந்து இப்போ நாங்கள் பண்ணுற சிஸ்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. தேட்டருக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு வந்து 40 லட்சம் இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வந்து 3-4 lakhs ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட் அண்ட் மந்த்லி பேமெண்ட்டில் அடங்கிடுது. ஓகே. ப்ரொடியூசருக்கு வந்து இந்த 45,000 சேவிங் அண்ட் பிரிண்ட் காஸ்ட் வருது. எங்களுக்கு வந்து இதே தேட்டரில் நாங்கள் தனி இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அட்வர்டைசிங். இப்போ அட்வர்டைசிங்கும் இதையும் கலக்கக்கூடாது, பட் நான் இனிமேல் கலந்து பேசுகிறேன். இல்லை ஆட்ஸ் பற்றி தனியாக பேசல. ஓகே. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ப்ரொஜெக்டர் வந்து ஃபிலிமுக்கு வந்து 75 years டெக்னாலஜியே மாறலை, அதே ப்ரொஜெக்டர் தான். நிறையா இதில் ரிப்பேர் பண்ணி போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து டிஜிட்டலில் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெக்னாலஜி மாறுது, அவங்க அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் டு கீப் அப் வித் அதர்ஸ். அப்படி இருக்கும்போது வந்திருக்கு பப்ளிக்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இப்போ சீட்டு மாற்றினா நாங்கள் பே பண்ணுறது இல்லை, ஆடியோ சிஸ்டம் மாற்றினா நாங்கள் பே பண்ணுறது இல்லை, ப்ரொஜெக்ஷன் மாற்றினா மட்டும் நாங்கள் பே பண்ணணும் ஏன்னு கேட்குறாங்க. அது கரெக்டான கேள்வி தான். ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா சீட்ஸை மாற்றினா ப்ரொடியூசருக்கு ஒரு லாபமும் கிடையாது, சவுண்ட் சிஸ்டத்தை மாற்றினா ப்ரொடியூசருக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ தேட்டருக்கு கூட ஆடியன்ஸ் ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் பெனிஃபிட் ப்ரொடியூசருக்கும் வருது அண்ட் தேட்டருக்கும் வருது. பட் ப்ரொஜெக்டரை மாற்றினா, ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு ப்ரொஜெக்டரை மாற்றினா ப்ரொடியூசருக்கு தான் எல்லா பெனிஃபிட்டும், தேட்டருக்கு ஆல்மோஸ்ட் 0 பெனிஃபிட். ஸோ அதனால இந்த காஸ்ட்டை இன்னும் ப்ரொடியூசருக்கு தான் கொண்டு போகணும். ஏன்னா இந்த பெனிஃபிட்ஸ் ஆர் டு சம்படி அண்ட் த காஸ்ட் இஸ் டு சம்படி எல்ஸ். இதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் வேணும், அதுதான் விபிஎஃப். ஓகே. ஸோ இந்த ப்ரொடியூசர் பெனிஃபிட் அது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இது தமிழ்நாட்டில் உருவான ஸ்கீம் இல்லை, இது இந்தியாவில் உருவான ஸ்கீமும் இல்லை, இது இன்டர்நேஷ்னலி எல்லாரும் ஒரே ஐடியாவில் தான் ஹிட் பண்ணாங்க. ஹோல் வேர்ல்டு மூவ் டு த விபிஎஃப் ஸ்கீம். ஏன்? அண்ட் நம்ம படம் வெளிநாட்டுக்கு போச்சுன்னா $850 ஏன் பே பண்ணுறாங்க விபிஎஃப்? நாங்கள் கேட்குறது வந்து 15,000 rupees தானே, அங்கே $850,000 பே பண்ணுறாங்க. $850. எந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணால் கேட்டு பாருங்க, தே ஆர் பேயிங் ஃபார் இட். பாம்பேல ரிலீஸ் பண்ணால் இதோட கொஞ்சம் கூட கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா ஹேஸ் த லோவஸ்ட் விபிஎஃப் இன் த வேர்ல்ட். ஸோ another முக்கியமான கேள்வி ஃப்ரம் த ப்ரொடியூசர் சைஸ், இது சன்செட் கிளாஸே கிடையாதா அப்படின்னு. சன்செட் கிளாஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக ஒரு சர்டன் மெத்தடாலஜியில் தே ஹேட் அ சன்செட் கிளாஸ். தட் இஸ் ஒரு 7% வந்து யூ ஹேவ் டு மேக் யுவர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபார் த பர்சன் ஹூ ஹஸ் இன்வெஸ்டட் ப்ளஸ் த காஸ்ட் ஆஃப் borrowing was 2% இன்டர்நேஷ்னலி. இங்கே நம்ம காஸ்ட் ஆஃப் borrowing ஃப்ரம் த பேங்க் என்ன, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, நம்ம டியூட்டி என்ன, ப்ரொஜெக்டர் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரீபே பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்கீமில், இந்த லோ காஸ்ட் ஆஃப் இபிஎஃப்ல எவ்வளோ ரீபே பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ வருஷம் தேவைப்படுது, இதெல்லாம் யோசிக்கணும். ஓகே. சரி, அப்போது வந்து பண்ணிகிட்டே இருப்போமா, சர்வீஸ் மாடலாக இருந்தால் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இல்லை தியேட்டர் தான் இது வாங்கணும் அப்படின்னாக்கா தியேட்டருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா? இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டலோன் தியேட்டர்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டாண்டலோன் தியேட்டர்ஸ் இருக்கிற நிலைமையில் அவங்க ஒரு 4K ப்ரொஜெக்டரோ லேசர் ப்ரொஜெக்டரோ வாங்கி வச்சு நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தியேட்டர் நடக்க முடியும்னா we are ready to give only technical service. ஓகே. ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபம்னு சொன்னீங்க இல்லையா, ப்ரொஜெக்டர்ஸ் மாற்றுறதுனால. அது வந்து டிஜிட்டல் மாற்றுறதுனால காப்பீஸ் போடுறதுல காசு கம்மியாக இருக்குன்னு தெரியுது, அந்த லாபம் தானே இல்லை வேறு ஏதாவது லாபம்? அந்த லாபம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த செக்யூரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபிலிம் பிரிண்ட்னா நீங்கள் எங்கே திருட்டு போச்சுன்னு ஒன்றுமே தெரியாது. அண்ட் இங்கேருந்து தேட்டருக்கு போய் சேர்றதுக்குள்ளே ஒரு ஆர்ம் கார்டு அதோடு சேர்ந்து போனால் தான் நீங்கள் பைரசியை ப்ரிவென்ட் பண்ண பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் அது வந்து ப்ராக்டிக்கலே கிடையாது. பெரிய படத்துக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் டிஜிட்டலில் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, பிளைண்டாக அனுப்பலாம். எங்கே யாராவது காம்கார்டரில் ஷூட் பண்ணாங்கன்னா எந்த தேட்டரில் எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிடலாம். ஓகே. பார்ஷியாலிட்டி அண்ட் அப்ரோச் வந்து 2 விதமாக சொல்லப்படுது. தியேட்டர்ஸ் கிராஸ் மோர் தென் 5 இயர்ஸ்க்கு இங்கிலீஷ் ஃபிலிம்ஸுக்கு விபிஎஃப் பே பண்ண வேண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தமிழ் படங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது அகெயின் ஒரு வந்து எதுவுமே தெரியாத குற்றச்சாட்டு தான். கண்ணை மூடிட்டு அவங்க இங்கிலீஷ் படத்துக்கு பணம் பே பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் செந்தில் வந்து
எப்படி பே பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ப்ரூஃப் கூட காமிச்சாச்சு. அவங்களுடைய ரேட்ஸும் ரஃப்லி கம்பேரபிள். நாங்கள் வந்து ஒரு நான் டிஸ்க்ளோஷர் கிளாஸ் இருக்குது எல்லா அக்ரிமெண்ட்ஸ்லையும், ஸ்டுடியோவோட சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னால் இதை பற்றி பேச முடியல. பட் பே பண்ணுற ரேட்ஸ் either the same or higher than இந்தியன் ரேட்ஸ்ன்னு நான் சொல்ல முடியும். ஸோ இங்கிலீஷ் படங்களுக்கு விபிஎஃப் இல்லாமலாம் ரன் ஆகுது இல்லை, ஒரு பீரியடுக்கு அப்புறம் அதுவும் முடிஞ்சிடும். பட் எக்ஸாக்ட்லி நான் என்னன்னு சொல்ல முடியல. ஓகே, பட் தமிழ் படங்களுக்கு ஒரு பீரியடுக்கு அப்புறம் முடியுமா? கண்டிப்பாக முடியும். நாங்கள் பேசி எல்லார்ட்டையும் ஒரு டேட் செட் பண்ணிட்டு முடிக்க முடியும். ஆனால் நம்ம பேசி அதுக்கப்புறம் ஆனால் தியேட்டர்ஸ் வந்து தே ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் தர் எக்யூப்மெண்ட். இது சாத்தியம்னா டெஃபினட்டாக பண்ணலாம். ஓகே, இன்னொரு பார்ஷியாலிட்டி அப்ரோச் என்னதுன்னா, ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்டு பழைய ப்ரொடியூசர்ஸ், இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இன்ஃப்ளூயன்ஷியல் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இப்போ நியூபீஸாக வர ப்ரொடியூசர்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் இல்லை சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இன் ரேட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ட்ரூ? இல்லை, இட்ஸ் நாட் ட்ரூ. எப்போவுமே ஒரே ரேட்ஸ் தான். எங்கள் ரேட் கார்டு படி தான் எல்லாருக்கும் பண்ணுறோம். ஃபார் பிக் ப்ரொடியூசர்ஸ் இஃப் தே கிராஸ் அ சர்டன் பில்லிங் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். பட் தட் இஸ் பேஸ்ட் ஆன் பில்லிங் அண்ட் வால்யூம். அது எல்லா பிஸ்னஸ்லையும் உண்டு. இப்போ ஏர்டெல் வந்து ஒரு கனெக்ஷன் ஃபார் அ கம்பெனி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் ஒரு ரேட் இருக்கும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இன்னொரு ஸ்லைட்லி குறைச்ச ரேட் இருக்கும். ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரைபரை நீங்கள் போய் கன்சியூமராக கேட்டீங்கன்னா ஸ்லைட்லி ஹையராக இருக்கலாம். இட் இஸ் பப்ளிஷ் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, there is nothing underhand. I don't take somebody to the side and say உங்களுக்கு கொண்டு பண்ணி தரேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. எனக்கு நாங்கள் 2 பேரும் உட்காந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. Every executive in the organization is empowered to do that. When you have an executive in the organization who is empowered to do that, there should be a standard operating procedure. அது இருந்தால் தான் பண்ண முடியும். யாராவது வந்து எங்ககிட்ட பேசி டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்காங்களான்னு கேளுங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் பிரேக் பண்ணுறதுக்கு யாராலையுமே முடியாது. போர்டால் முடியும், பட் ப்ரொடியூசரோ ஆமாம் டிஸ்ட்ரிபியூட்டரோ முடியாது. அண்ட் we are ISO 27001 கம்பெனி. ஏன்னா இந்த செக்யூரிட்டிக்காகவும் இந்த ISO வாங்க வேண்டியதாக போச்சு. ஸோ ப்ராசஸ் படி தான் நாங்கள் பண்ணியானோம், இல்லைனா we lose our ISO சர்டிஃபிகேட். இந்த குற்றச்சாட்டு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, இங்கிலீஷ் படங்கள், இந்த குற்றச்சாட்டு ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதை கேட்கும்போது சில தியேட்டர்லாம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் தாண்டி விபிஎஃப் இல்லாமல் இங்கிலீஷ் படம் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டு ஏன் வந்துச்சு? இது எல்லாம் வந்து ஒரு ஹாஃப் நாலேஜ். எங்கேயாவது ஒரு விஷயத்தை கேட்டு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை வந்து பாதியாக புரிஞ்சுட்டு அப்புறமா இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லி அவங்க எல்லாரும் வந்து இதை உண்மைன்னு நம்பி அப்புறமா எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து உண்மைன்னு நம்புகிற விஷயம் அது. ஸோ எங்கேயோ ஹாலிவுட்டில் சன்செட் இருக்குன்னா அப்போது இன்னி ஹாலிவுட் பே பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கும் இந்தியன் ஃபிலிம்ஸ் பாம்பேயில் ரிலீஸ் பண்ணும்போது இதோட கூட விபிஎஃப் பே பண்ணுறாங்க. இந்தியன் ஃபிலிம்ஸ் ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணும்போது $850 பே பண்ணுறாங்க. அந்த வித்தியாசத்தை மட்டும் யாரும் அதை பற்றி பேசுகிறது இல்லையே. இங்கே வந்து இங்கிலீஷ் படங்கள் ஃப்ரீயாக இல்லைன்னு சொல்கிறேன் நான். இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் ஆர் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் 99.99% வந்து இதில் ரிலீஸ் பண்ணுறதில்ல, இ சினிமாவில். அவங்க DCI மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தையும் அதனால தான் நான் ஃபுல் கண்ட்ரி DCI ஆகணும்னு. அவங்க வரும்போது அவங்க ஆல்ரெடி அவங்களே மாஸ்டரிங் பண்ணிட்டாங்க, அவங்களே கீஸ் பண்ணிட்டாங்க. வெறும் தியேட்டருக்கு டெலிவர் பண்ணுறது ஒண்டி தான் எங்கள் வேலைங்க. அண்ட் அதுக்கு தனியாக பே பண்ணுறாங்க, டெலிவரிக்கு தனியாக பே பண்ணுறாங்க, விபிஎஃப் தனியாக பே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாஸ்டரிங் கீ வந்து அவங்க பண்ணுறதுனால அந்த அந்த காஸ்ட் வந்து அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. பட் ஈவன் தென் ஆல்மோஸ்ட் சேம் ரேட் தான் இருக்குது. ஆர் கூட பர் ஷோலாம் கூட ஆக்சுவலி. இவ்வளோ விஷயங்கள் இது வரைக்கும் நாம் டிஸ்கஸ் பண்ண எல்லா பிரச்சனைகளுமே வந்து ப்ரொடியூசர்ஸ் சொல்கிறது இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுறது. ஒரு வியூவராகவே இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக நாங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சது KDM இஷ்யூஸ். ஒரு படத்துக்கு ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குது, இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஒரு ஃபேன் மூமெண்ட் போய் என்ஜாய் பண்ண போகும்போது கீ வரல, KDM இஷ்யூ. KDMன்ற வார்த்தை 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி எல்லாருக்குமே தெரியுமான்றதே எங்களுக்கு தெரியல. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க KDM இஷ்யூன்ட்டு. எதாவது படம் ரிலீஸ் ஆகலையா KDM இஷ்யூப்பான்னு சொல்கிறாங்க. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ப்ராப்ளம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துருச்சு. என்னன்னா இந்த ஃபைனான்ஸ் கிளியரன்ஸ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரதில்லை. சம்டைம்ஸ் முன்னையும் நடந்திருக்கு, ஏதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் வந்த ஆர் தட் இஸ் ஏதாவது ஒரு ஃபைனான்சர் ஆர் சம் அதர் பர்சன் கோர்ட் ஆர்டரோட வந்தா. பட் இப்போ லேட்லி இந்த லேப் கிளியரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஜெமினி லேப் ஆர் சம் அதர் பிரசாத் லேப் ஆர் சம்படி எல்ஸ் வில் கிவ் அ கிளியரன்ஸ் சேயிங் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், எல்லா ஃபைனான்ஸும் கிளியர்டுன்னு. அது வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் எங்கள் தவறு இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஃபைனான்சியர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்து கிளியர் ஆன அப்புறம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ KDM ரிலீஸ் பண்ண முடியலன்னா தியேட்டரில் என்ன சொல்லுவாங்க, KDM இஷ்யூ தான் சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்ட். பட் இட் இஸ் பிகாஸ் ஆக்சுவலி தி ஃபைனான்ஷியல் எக்ஸாக்ட்லி இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் கிளியரன்ஸ். ப்ரொடியூசர்ஸில் என்ன கன்சர்ன் இருக்குன்னா, ஒரு 500 ரூபாய் கம்மியாக இருந்தால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எங்களுடைய பணத்துக்காக மட்டும் இல்லை இது.
சம் வெரி 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 ரேர் கேஸ் எங்களுடைய பணத்துக்காக இருக்கலாம். பட் 99% ஆஃப் த டைம் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களுக்குள்ள அவங்க ஃபைனான்ஸ் எடுத்து பணத்துக்கு இன்னும் செட்டில் பண்ணாத இருந்தது தான். லேப் லெட்டர்னு ஒன்று நாங்கள் சைன் பண்ணுவோம். when the picture is borrowed money, when the producer is borrowed money, அந்த லேப் லெட்டர் படி அந்த ஃபைனான்சர் ஷுட் கிவ் த கிளியரன்ஸ் பிஃபோர் we can இது ட்ரைபார்டைட் லெட்டர். ஓகே. நாங்கள் ப்ரொடியூசர் மற்றும் ஃபைனான்சர். ஓகே. அண்ட் 3 பேரும் இதை சைன் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ப்ரொடியூசரும் ஒத்துக்கிறாரு நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு until the financier gives the clearance. But so அந்த கிளியரன்ஸ் வரதுக்கு தான் டைம் ஆகுது. இது எங்களுடைய பணம் இல்லை, இது வந்து ஃபினான்சருக்கு ரிட்டர்ன்ஸ் இன்னும் வராததுனால he is not giving the clearance. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வெரி வெரி ரேர் கேசஸில் எங்கள் சைடில் பேமெண்ட் வரலனாலும் இது நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன மாதிரி நெகோஷியேஷன்ஸ் போகும், இல்லை போகாதா ப்ரொடியூசர்ஸ்க்கும் உங்களுக்கும்? இல்லை சம்டைம்ஸ் ஒரு 2 டேஸுக்கு அது பே பண்ணுறோம், வீக்கெண்டுக்கு ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 வீக் கேடிஎம் எடுத்துக்கிறோம் இன்ஸ்ட் ஆஃப் ஃபுல் ரன், அப்படிலாம் பண்ணுறோம். வாட் எவர் we can do to help we do till the middle of the night. இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் நடந்திருக்கு. இப்போ வந்து ஷோ ரேட் பார்த்தீங்கன்னா 250 rupees, முன்னாடி 325 rupees வச்சுக்கோங்களேன். 325 rupees ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மினிமம் அமௌண்ட் தான். அந்த அமௌண்ட்டை எந்த ப்ரொடியூசர் வேணாலும் பே பண்ணுவாங்க. யூஸ்வலாக வந்து 1 டேக்கு பே பண்ணுவாங்க, 2 டேஸ்க்கு பே பண்ணுவாங்க, 3 டேஸ்க்கு பே பண்ணுவாங்க. அந்த பே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஷோ ரேட் இருக்கிறதுனால இந்த அவங்க வந்து எங்களுக்கு பே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ப்ராப்ளமே வந்தது கிடையாது. ஏன்னா அது ரிலீஸ் ஆகிடும். இந்த ஃபினான்ஷியல் மேட்டர் தான். அவங்க ஃபைனான்ஸை செட்டில் பண்ணாத, அவங்க ஃபைனான்ஷியரோட செட்டில் பண்ணாத, அவங்க வந்து ஸ்டே கொண்டு வந்து அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது தான் இந்த கேடிஎம் இஷ்யூஸ் உங்களுக்கு ஒரு ஃபேனுக்கு போய் சேர்ற கேடிஎம் இஷ்யூ அதுதான். ஓகே. இப்போது ரேட் ரிவிஷன் உங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தோம் நாங்கள். ரேட் ரிவிஷன் வந்து இந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸான பிறகு ஒரு ரொம்ப லேட்டாக எடுக்கப்பட்ட முடிவுன்னு ஒரு கருத்து இருக்குது. கரெக்டு. நாங்கள் வந்து முதல்ல எங்களுக்கு முடிஞ்சதை பண்ணோம். தட் இஸ் பேசிக்லி ஒரு 9% முடிஞ்சது எங்களால், விதவுட் ஹர்ட்டிங் வெரி பேட்லி. ஆல்ரெடி எங்களுடைய ஹர்ட்டிங் ஆர் செல்ஸ். ஏன்னா எங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆல்ரெடி ரொம்ப லோவாக இருக்குது. இந்த ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 450 crores பண்ணிவிட்டு எங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோடு குறைச்சதான். ஸோ வாட் வி குட் மேனேஜ் நாங்கள் பண்ணோம். இவ்வளோ இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து எங்களை வற்புறுத்ததுனால தென் ஃபைனலி வி அரைவ்ட் அட் சம்திங் ஈவன் லோவர் 18 to 23%. ஸோ ரொம்ப பெயின் எங்களுக்கு காஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த டிஸ்கவுண்ட்னால நாங்கள் சர்வீஸ் லெவலில் ட்ராப் பண்ணோன்னா இதோடைய இண்டஸ்ட்ரியோட லாஸஸ் எவ்வளவோ கூட ஆகிடும்னு. அதனால் அந்த சர்வீஸ் லெவலில் ட்ராப் பண்ண மாட்டோம், எப்படியோ இதை மேனேஜ் பண்ணுறோன்றது இதில் பேசிஸில் தான் இந்த 23 முடிவு எடுத்தோம். எங்களை ரொம்ப வற்புறுத்ததுனால தான் பண்ணோம். எங்களால் ஆக்சுவலி இதை அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னமோ இண்டஸ்ட்ரியை வந்து கெடுக்கக்கூடாதே, நாங்கள் எங்களுக்கு முடிஞ்சதை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். But did you talk all these things? Yes, we talked. I talked very very openly. இதே அளவுக்கு நான் எல்லாரோடையும் பேசினேன். பட் யாருக்கும் கேட்கறதுக்கு இது from the beginning I don't think anybody has loved cinema. We have loved cinema as much as anybody else in the industry. ஃபர்ஸ்ட் ஆவிட் எடுத்துகிட்டு வந்ததே இண்டஸ்ட்ரியில் வந்து கிரியேட்டிவிட்டி லெவல் ஒரு வேறு லெவலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு தான் நான் லீனியரேட்டிவிட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தோம். டிடிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தியேட்டர்ஸில் வந்து த ஆடியன்ஸ் ட்ராப்ட் இன் அ வெரி பிக் வே. டிடிஎஸ் சவுண்ட் வந்த அப்புறம் த ஆடியன்ஸ் கேம் பேக் டு த தியேட்டர்ஸ். திஸ் மெனி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மெனி எக்ஸிபிட்டர்ஸ் வில் கன்ஃபார்ம். டிடிஎஸ் சவுண்ட் brought the audiences back to the theatres. இன்ஃபேக்ட் எப்போவுமே இந்த ஜீன்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர் எங்கிட்ட வந்து ப்ரௌடாக சொல்லுவார், உங்களுக்கு தெரியுமா தேனியில் இருந்த கலெக்ஷன் in a DTS theater was higher than Madurai collection in a non-DTS theater. Okay. அவர் என்கிட்ட டெய்லி கலெக்ஷன் வந்து DTSனால ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்துச்சு. ஆடியன்ஸுக்கு ரொம்ப படம் திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்போ வந்து டிவி காம்படிஷன். இன்னைக்கு அதே மாதிரி அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் அவங்கெல்லாம் காம்படிஷன். இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் நம்ம இண்டஸ்ட்ரியை இன்னைக்கு ஷட் பண்ணுறது இட்ஸ் த வேர்ஸ்ட் டிசிஷன் ஆஃப் ஆல். நிஜமா எனக்கு வந்து அதனால தான் நாங்கள் எங்களால் பண்ண முடிஞ்சதை எது வேணால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். இண்டஸ்ட்ரி ஸ்க்ரீனிங் நிறுத்தக்கூடாதுன்னு we extended beyond what we can ever do in terms of discounts. மித்த 3 ஸ்டேட்டுக்கு ஓகேயா இருக்கும்போது ஏன் இவங்களுக்கு மட்டும் ஓகேயா இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஸ்ட்ரைக் கால் was given before anybody asked to talk to us.
இந்த ஸ்ட்ரைக்கை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஷன் வரதுக்கு முன்னாடி டிஸ்கஷன் வரதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைக்குடைய டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு March 1 டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாங்க. இது எப்படிங்க சரியா இருக்கும்? மற்ற ஸ்டேட்ஸில் ஓகேவா இருக்கும்போது இங்கே மட்டும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஒத்து வரலன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ மற்ற ஸ்டேட்ஸில் என்ன மாதிரி நெகோஷியேஷன்ஸ் போச்சு? எல்லாரும் சேர்ந்து தான் நெகோஷியேட் பண்ணாங்க. ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில்னு எல்லா லாங்குவேஜஸும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாரும் சேர்ந்து தான் நெகோஷியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் எல்லாரும் அவங்க ஒத்துக்கும் போது எல்லாரும் சேர்ந்து தான் ஒத்துப்பாங்கன்னு நாங்கள் நம்பினோம். ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்னு நெகோஷியேட் பண்ணும்போது அவங்க வந்து இன்ஃபேக்ட் இவர் சுரேஷ் பாபு ஹூ வாஸ் ஹெட்டிங் தட் கமிட்டி as well as இவர் கிரண் ஹூ வாஸ் த செக்ரட்டரி கன்வீனர், அவங்க 2 பேரும் சொன்னாங்க இந்த எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லா ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸும் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு எல்லாரும் கண்டினியூஸாக அனுப்பிட்டு தான் இருக்கும் ரேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க எங்கிட்ட. ஸோ எங்களுக்கு வந்து ஒரே ஷாக்காக இருந்துச்சு. இந்த சாட்டர்டே முடிச்சுட்டு அவங்க மண்டேயோ என்னமோ மீட்டிங் வச்சுருந்தாங்க அண்ட் மண்டே ஈவினிங் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு இதை தமிழ்நாடு மட்டும் அக்செப்ட் பண்ணலன்னு. ஓகே. அண்ட் ஆந்திரா அண்ட் கர்நாடகாவில் எவ்ரிஒன் இஸ் ஹாப்பி அண்ட் எவ்ரிஒன் இஸ் கேரளா எல்லாமே அவங்கெல்லாம் ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் அவங்களுடைய ஓன் சிஸ்டம் ஒன்று பண்ணலான்னு சேம்பரில் ஐடியா வச்சுருந்தாங்க, அது இன்னும் இருக்கான்னு தெரியல, பட் இப்போ ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஓகே. தியேட்டர் ஓனர்ஸ்டையும் பேசணும். தியேட்டர் ஓனர்ஸ் ஆர் ஆக்சுவலி வெரி ஹாப்பி வித் தி சர்வீஸ் தட் யூ ப்ரொவைட். எவ்வளோ குவிக்காக இருக்குது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இன்ஜினியர்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக வராங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னீங்க இல்லையா. வி ஆக்சுவலி ஆஸ்க் தெம். அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேர் வெரி ஹாப்பி அபவுட் இட். குவாலிட்டி டெலிவர் பண்ணுறதா இருக்கட்டும், சர்வீஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு உங்கள் சைடில் எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் ஒரே ஒரு கன்சர்ன் அவங்க சைட்லேருந்து என்னென்னா ஆட் ரெவன்யூஸில் டிரான்ஸ்பரன்சி இல்லையோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இஸ் இட் ட்ரூ? கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்குது, அவங்க லாகின் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கக்கூடிய சிஸ்டம். அது கொஞ்ச நாள் டவுனாக இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ அது ரிப்பேர் பண்ணியாச்சு அண்ட் எல்லாருக்கும் நோட்டீஸும் அனுப்பி எல்லாருக்கும் ஒரு இமெயில் அனுப்பிட்டோம். எஸ், எங்கள் சைடில் ஒரு தவறு இருந்துச்சு, அதை இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு. உடனே ஆன்லைன் பார்க்கலாம், அவங்களோட ஆட் ரெவன்யூ என்னது எப்படின்னு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன்லைன் பார்க்கலாம். இப்போ என் தியேட்டர் என்ன மாதிரி ஆட்ஸ் வரும், எவ்வளோ நேரத்துக்கு ஆட்ஸ் வரும்ன்ற எனக்கு ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். கண்டிப்பாக கிடைக்கும், ஓரளவுக்கு கிடைக்கும். பட் லாஸ்ட் மினிட்லேயும் சில ஆட்ஸ் வரும். அதனால பட் யூ வில் நோ வாட் இஸ் பிளேயிங் இன் யுவர் தியேட்டர். யூ வில் நோ, you will be able to see a schedule. இப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் VPF பே பண்ணுறேன். அந்த VPF அதாவது என் படம் ஓடுறதுக்கு நான் VPF பே பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? அதில் வந்து ஆட்ஸும் ஆட் ஆகுது. அந்த ஆட்ஸ் ஆட் ஆகும்போது ஆட்ஸ்லேருந்து ரெவன்யூஸ் வந்து கியூபுக்கு வரும், அதுலேருந்து ஷேர்ஸ் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்கு போகுது. இடம் தியேட்டர் ஓனரோடது, படம் என்னோடது. அந்த ஆட்ஸுக்கான VPF சேர்த்து நான் பே பண்ணுற மாதிரி தானே இருக்கும். இல்லை, ஆட்ஸுக்கு VPF பே பண்ணல. நீங்க படத்துக்கு தான் VPF பே உங்க அந்த ப்ரொஜெக்டர் சிஸ்டம் அண்ட் எங்க சர்வீசஸ்க்கு பே பண்றீங்க. இப்போ வந்து இந்த ஆட்ஸ்ன்றது என்றைக்குமே தேட்டரை சேர்ந்தது தான், அதை பற்றி யாருக்கும் டவுட்ஸ் இல்லை. லீகலாகவும் அது தேட்டரை சேர்ந்தது தான். ஏன்னா உலகமெங்கும், இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் த ஆட்ஸ் பிலாங் டு த தியேட்டர். ஏன்னு சொல்லிடுறேன், ஏன்னா லீகலி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் வர எல்லா ரெவென்யூஸும் உங்களை சேர்ந்துருது தான். இப்போ ப்ரொடியூசர் என்ன போடுறாரு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு, பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன வருதோ டிக்கெட் விற்று அதில் எனக்கு இந்த பர்சன்டேஜ் வேணும்னு சொல்கிறாரு, அந்த பர்சன்டேஜ் அது கொடுக்குறாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட். ஸோ அதனால் ஆட்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ சம்மந்தப்படுத்தவும் முடியாது, சம்மந்தப்படுத்தவும் முடியாது. அது அவங்க தியேட்டர் பொறுத்தது. பட் வேர்ல்ட் வைட் இஸ் த மாடல். வேர்ல்ட் வைட் மாடல் இஸ் அட்வர்டைசிங் பிலாங்ஸ் டு த தியேட்டர். நிறைய ஊரில் தியேட்டர்ஸ் வந்து பிழைக்கிறதே கேன்டீனால தான். இங்கே ஒன்றும் இல்லை, இந்தியாவில் ஒன்றும் இல்லை, வேர்ல்டு வைட் தியேட்டர்ஸ் சர்வைவ்ஸ் பிகாஸ் ஆஃப் த கன்செஷன். அண்ட் இந்தியாலையும் பாருங்களேன், 1950s வந்து பிளேஸ் சென்ட்ரல்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதுதான் எல்லா தியேட்டர்ஸ்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. மூவிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுன்னா தியேட்டரில் தான் போய் பார்க்க முடியும். எங்கள் வயசாக இருக்கு ஆனவங்களுக்குலாம் தெரியும், நல்லா அந்த ஆட்ஸ் எல்லாம் 100 தடவை ப்ளே பண்ணும் ஒரே தேட்டரில். அப்போ சஃபயர் தேட்டர் அண்ட் அதர் ஓல்டர் தேட்டர். அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆயிடுச்சு. அப்புறமா எந்த தியேட்டருக்கும் வந்து ஒரு நேஷனல் லெவல் அட்வர்டைசிங் கிடைக்கல. அவங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கடை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க லோக்கல். பட் நீங்கள் ஒரு நேஷனல் அட்வர்டைசராக இருந்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியாவில் வந்து இருக்கிற தியேட்டரோடலாம் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு கலெக்டிவ் நெட்வொர்க்காக நீங்கள் ஒரு கலெக்டிவ் பண்ணாதான் இது வந்து செல் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து நாங்கள் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணி 2001 இதுக்கு ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணோம், இந்த ஐடியா ஆஃப் சென்ட்ரலி கண்ட்ரோலிங் தியேட்டர் அட்வர்டைசிங். ஸோ இது பேட்டன்டட் சிஸ்டம், வேற யாரும் இதால் நாங்கள் பண்ணுற விதத்தில் வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் நாங்கள் இதை வந்து மற்ற கம்பெனிக்கும் லைசன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேட்டன்ட்டை. இல்லை, இதை ஒன்று ஐ திங்க் ப்ரொடியூசர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து ஒரு தியேட்டர் வந்து இன்றைக்கி சர்வை பண்ணுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது வந்து நிறைய பேர் வந்து 20 பேர் தான் வராங்க, 8 பேர் தான் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சில படங்களுக்கு நல்ல ஓடுற படங்களுக்கு நல்ல கும்பல் வருது. பட் ஆன் த ஹோல் ஒரு தியேட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தியேட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மோஸ்ட் பீப்புள் வில் அக்ரி. இந்த மாதிரி கஷ்டப்படும் போது அந்த தியேட்டரை வந்து நல்லா ப்ராஃபிட்டபுளாக நடந்தால் தான் அந்த தியேட்டரோட ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். அந்த தியேட்டரோட ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருந்தால் தான் பீப்புள் வில் கம், அகெயின் மக்கள் ஆடியன்ஸ் வில் கம். ஆடியன்ஸ் வந்தால் தான் நம்ம படங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் வியூ ப்ரொடியூசர்ஸ் எடுத்துக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, the producers really have to first see that theatres have to be doing well. The theatres should be doing well. Then only my product will succeed. அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் வியூ வந்து எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அவங்களோட கேள்வி ஒன்றே ஒன்று தான், நான் பே பண்ணுற விபிஎஃப்ல என் படத்து கூட ஆடும் ஓடுது, அந்த ஆடே எனக்கு ரெவன்யூ வராதா, ஏன் வர மாட்டேங்குது, அவ்வளோதான். ஏன்னா அது தேட்டரை சேர்ந்தது. ஓகே, என்னோட படத்துக்கு நான் ஒரு ப்ரொடியூசர் 2 வாரத்துக்கு சேர்த்து நான் ஒரு பேக்கேஜ் எடுத்துருக்கேன்னு வச்சுப்போமே, விபிஎஃப் பே பண்ணியிருக்கேன், பட் என் படமே 1 வாரம் தான் ஓடுதுன்னு வச்சுப்போம். அப்போது அந்த மிச்சம் இருக்க காசு ரீஃபண்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க, திங்கக்கிழமை வந்து ஒவ்வொரு தேட்டருக்கும் எந்த பேக்கேஜ் உங்களுக்கு தேவைன்னு பார்த்து பண்ணிக்கலாம். அப்படி தான் பண்ணுறோம். ஸோ தட் ஒரு மொபைல் பிளான் மாதிரி சம்டைம்ஸ் பர் மினிட் பே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸ் ஒரு மந்த்துக்குன்னு பே பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி மண்டே வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, எந்தெந்த தேட்டரில் உங்களுக்கு அன்லிமிட்டடாக வேணும், எந்தெந்த தேட்டரில் வீக்லி போகிறீங்க, அண்ட் 2 வீக்ஸுக்கு யாருமே பே பண்ணுறது இல்லை, யூஸ்வலி வீக்லி தான், அன்லிமிட்டெட் ஆர் வீக்லி. இது நாங்கள் கிளியர் பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ப்ரொடியூசருக்கும் தெரியும், அவங்க ரீஃபண்ட் வாங்கினதை பற்றி அவங்களுக்கே தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸ் பேக் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. 7 லட்ச ரூபா அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாங்க. 1.5 லட்ச ரூபா தான் அவங்களோட விபிஎஃப் காஸ்ட் ஆச்சு. 5.5 lakhs ரீஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் கேஸ் இல்லை. எவ்ரி ப்ரொடியூசர் for the last year we have refunded 9 crores to the producers. But the refund வந்து டிலே இருக்குன்னு சொல்றாங்க. 40 days ன்னு சொல்லிருக்கோம். அந்த 40 daysக்குள்ள 100% we will refund it. நான் சொன்னபடி we are a completely process driven company. அந்த தியேட்டர்லேருந்து ப்ளே லாக்ஸ் வர வேண்டி இருக்கும். ஏன்னா பர் ஷோன்னு சூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக எங்களுக்கு ப்ளே லாக்ஸ் வந்தால் தான் தெரியும் எத்தனை ஷோ ஆக்சுவலி ப்ளே ஆகிருக்குன்னு. அதனால தான் அந்த 40 days எடுக்க மாட்டோம். யூஸ்வலி 30 daysலேயே கொடுத்துருவோம். பட் மேக்ஸிமம் அவுட்டர் லிமிட் ஆஃப் 40 days. ஸோ என்னோட ஒரு படம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்க்ரீன்லேருந்தும் வெளியே போன பிறகு தான் ரிசைட் பண்ண முடியுமா? இல்லை அந்தந்த தேட்டரில் உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம். ஸோ 40 days ஆஃப்டர் த ரன் தான் ஆல் த தேட்டர்ஸில். இப்போ படமே 2 weeks தான் மேக்ஸிமம் ஓடுதுங்க. 2 weeksலேருந்து another 4 weeks we are talking about 6 weeks time. Is the maximum. ஓகே, என்னதான் இவ்வளோ அலிகேஷன்ஸ், இவ்வளோ குற்றச்சாட்டுகள், இவ்வளோ கேள்விகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிற ஒரு பாயிண்ட்னா, தமிழ்நாட்டில் ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா குவாலிட்டியை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுது. ஸோ கியூப் டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடராக உங்கள் சைட்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷனால் கியூபால் 5 நல்ல விஷயம், 5 அட்வான்டேஜஸ் நடந்திருக்கு இது வரைக்கும்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு அட்வான்டேஜ் ஆப்வியஸ்லி விலை குறைஞ்சது. இந்த 60,000 ரூபாயிலேருந்து 15,000 rupees குறைஞ்சது. இன்னொரு நல்ல அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல கூட சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முன்னெல்லாம் பிரிண்டிங் ஆரம்பித்த உடனே சேஞ்சஸ் பண்ண முடியாது, ஆர் ஒவ்வொரு பிரிண்ட்லேயும் கட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ரிலீஸுக்கு அப்புறமும் சேஞ்சஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சென்சார் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சஸை வந்து வாலண்டரி கட்ஸ்ன்னு சென்சாரில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆஃப்டர் ரிலீஸ் ஆல்சோ. இன்னொன்று வந்து செக்யூரிட்டி, இட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ். உங்களுக்கு வந்து திருடு போகாதுன்னு தெரியும், உங்களுக்கே கண்ட்ரோல் இருக்குது. எந்த தேட்டரில் பைரசி கேம்கார்டரில் வச்சு ஷூட் பண்ணாலும் எந்த தேட்டர்லேருந்து வந்துச்சுன்னு நாங்கள் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. 2-3 லேப் உலகத்தில் இருக்குது. அந்தந்த லேப்ஸுக்கு போனால் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எங்களை நம்பணும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லேப்ஸ் நம்பலாம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். ப்ளஸ் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஜிட்டல் வந்தப்புறம் சின்ன படங்கள் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது எப்படி சின்ன படங்கள் வளர்ந்ததுன்னா, இந்த வந்து டிஜிட்டல் காஸ்ட் குறைஞ்சதுனால அவங்க ஒரு சின்ன படமால் ஒரு 60 ஸ்க்ரீன் 80 ஸ்க்ரீன் வந்து ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுனால சின்ன படங்கள். ப்ளஸ் அந்த தியேட்டர்ஸில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங், ஒரு சின்ன படத்துக்கும் ஒரு 2 ஷோ கொடுக்க முடியுங்கிற ஒரு அட்வான்டேஜ் வந்து டிஜிட்டல் தான் கொண்டு வந்தது. அதனால தான் சின்ன படங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஓகே, ஸோ இஃப் யூ சே who's the biggest beneficiary of digital, not only the big producer for cost coming down, but the small producer who's got an opportunity that he has never got before. அதனால தான் 50 படம் ப்ரொடியூஸ் பண்ண தமிழ்நாடு 2005ல் இப்போ வந்து 300 படம் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு வருஷம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை தாண்டி டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்.
அந்த ரேட்ஸ் தான் இப்போ நாங்கள் இறங்கி வந்திருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் இதுக்கப்புறமும் இண்டஸ்ட்ரி ஆர் டிஎஃபிசி இஸ் நாட் அக்ரீயிங் வித் திஸ் ஸ்ட்ரைக் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காஸ்ட் கட்டிங் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கியூப், நாங்கள் 2 பேரும் கியூப் ஆஸ் அ கம்பெனி சினிமாவோட நலனுக்கு தான் ஒர்க் பண்ணுறோன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பணும். நாங்கள் எங்கள் மனசில் அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ வருஷமாக அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். இதை நம்பினாக்க நாங்கள் பண்ணுற செயல்கள் புரியும். இதை நம்பலைனாக்க ஆல்வேஸ் அக்யூசேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எங்களை நம்புறீங்களா இல்லையான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நம்புறது நியாயமாக இருக்கிறது எல்லாமே ஓகே. இந்த கியூபுக்கு எதிராக இஸ் இட் பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் மோட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்தது இல்லை. நாங்கள் எப்போவுமே எல்லாரோடையும் நல்லா தான் வேலை செஞ்சுருக்கோம். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன்றும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். இல்லை, எனக்கும் புரியவே இல்லை. ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் நிஜமாவே தமிழ்நாடு மட்டும் இப்படி தனியாக நிற்குது, ஏன் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இப்படி பிடிவாதமாக நிற்கிறாங்கன்றது புரியவே இல்லைங்க. ஓகே. அண்ட் எஸ், அவங்க இன்னொரு ப்ரொவைடரை கொண்டு பார்க்குறாங்கன்றது நிஜம்தான். அவங்களே நேராக விஷால் சாரும் சொல்லியிருக்காரு என்கிட்ட நேராக. ஆனால் அந்த ப்ரொவைடருக்கு விபிஎஃப் பே பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாங்களே, அது மட்டும் ஏன் இந்த மாடலுக்கு வராங்க? அப்போ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சுட்டு எல்லா தியேட்டரும் நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கிக்கோங்க, டிஜிட்டல் சினிமா பண்ணுங்கன்னு சொல்லலையே. ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் திருப்பி போய் இ சினிமா எல்லா தியேட்டரும் இ சினிமாலேருந்து டி சினிமா மாறணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் திருப்பி போய் இ சினிமா போடுறோம், இன்னொரு இ சினிமா போடுறதுல என்ன பிரயோஜனம்? ஸோ அந்த அவங்க எடுத்துக்க போகிறதா சொல்கிற இன்னொரு ப்ரொவைடர் வந்து இ சினிமா ப்ரொவைடர். ஆமாம். ஓகே. நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் த்ரூ திஸ், நாங்கள் கரெக்டு நீங்கள் கரெக்டு அப்படின்னு நம்ம ஈகோஸ் எடுத்துக்காத, தமிழ் சினிமா நலனை கருதி படத்தை ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறமா ப்ராப்ளம்ஸ் இருந்தாக்க பேசி முடிவு பண்ணுவோம். படத்தை நிறுத்த வேண்டாம். தியேட்டரில் ஆடியன்ஸ் வரட்டும். இது வந்து கரெக்ட் டைம் இல்லை சினிமா தியேட்டர்ஸ் மூடி இருக்கிறதுக்கு. ஸோ அகெயின் த்ரூ திஸ் இன்டர்வியூ, த்ரூ திஸ் மீடியம், ஐ எம் ரிக்வெஸ்டிங் த ப்ரொடியூசர்ஸ், டோன்ட் ஸ்டாப் த மூவிஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் எல்லாம் ஃபார் யுவர் டைம் அண்ட் வேர்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பிஸியான டைமில், ரொம்ப இம்பார்ட்டண்டான டைமில் இவ்வளோ நேரம் எங்களுக்கு ஒதுக்கியிருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் சைடில் இருக்கிற விளக்கங்களை, நியாயங்களை கன்வே பண்ணுறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை நாங்கள் உருவாக்கி கொடுத்தோன்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு ஐம் ஜஸ்ட் எண்டிங் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. யூடியூப் ஆப்பில் பிஹைண்ட் டிவி சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தே பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் பற்றி எல்லா அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் எம்சிஆர் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள்.